நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா நம்ம வந்து நினைப்போம், அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு தோசை சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்குள்ள போனோடனே நீங்க சர்வரை கூப்பிட்டு எனக்கு தோசை வேணும்னு கேட்டீங்கன்னா எடுத்து வந்து கொடுப்பாரு. ஆனா அது ஹோட்டலுக்குள்ள போனோடனே நீங்க என்ன ஆவறீங்க அப்படின்னா இட்லி, பூரி, பொங்கல் இது மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, டைவர்ட் ஆகி நீங்க வந்து சர்வர் கிட்ட என்ன சொல்றீங்கன்னா எனக்கு வந்து இட்லின்றீங்க, அதுக்கப்புறம் திடீர்னு பூரின்றீங்க, அதுக்கப்புறம் பொங்கல்ன்றீங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்க மேல கோவப்படுறாரு, நீங்க வந்து அவர் மேல கோவப்படுறீங்க. ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க அடையிற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து 3 ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. ஒண்ணு நம்ம நினைக்கணும், ரெண்டாவது பிலீஃப் சிஸ்டம், மூணாவது விசுவலைசேஷன், நாலாவது அதுக்கான ஆக்ஷனை நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடையலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஸ்பைன் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல்ல இருக்கேன். நான் எங்க இருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா த மாஸ்டர் கிறிஸ்டியானோ ரொனால்டோட வீடு இது. அங்க இருந்து நான் பேசுறேன். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். நான் லைஃப்ல நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும். என்னோட கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட வீடை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், பாக்குறேன். ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா நீங்க நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் அது ஒண்ணு நீங்க வந்து டார்கெட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். என்ன பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.